ப்ரெக்னென்சி சில பேர் நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு 6 காரணங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி முதல் நாளாக டியூப் பிளாக் பற்றி பேசுகிறேன். டியூப் பிளாக் அப்படிங்கிறது நம்ம டியூப் டெஸ்ட் மூலமாக இல்லை ஸ்கேன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதை அதிலேயே நம்ம செய்ய முடியாது. லாப்ரோஸ்கோபிக் மூலமாக அதை ரீகன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் டியூப் பிளாக் கன்ஃபார்ம் ஆகுது, பெல்விக் அட்கஷன்ஸ் அதிகமாக இருக்குது, ஒட்டுதல் அதிகமாக இருக்குது, இன்னொன்று எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, ப்ரையராக ஏதாவது டியூப்பில் சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக நாங்கள் கேம்ப் பார்த்திங்கன்னா 17லேருந்து 23 வரைக்கும் நடக்குது. 9 to 5 மகரி நர்சிகம், கொலாபரேஷன் வித் அப்போலோ ஃபர்டிலிட்டி சென்டர், அண்ணா நகர். ஸோ இது எல்லாருமே பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ரெக்னென்சி சில பேர் நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு 6 காரணங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி முதல் நாளாக டியூப் பிளாக் பற்றி பேசுகிறேன். டியூப் பிளாக் அப்படிங்கிறது நம்ம டியூப் டெஸ்ட் மூலமாக இல்லை ஸ்கேன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதை அதிலேயே நம்ம செய்ய முடியாது. லாப்ரோஸ்கோபிக் மூலமாக அதை ரீகன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் டியூப் பிளாக் கன்ஃபார்ம் ஆகுது, பெல்விக் அட்கஷன்ஸ் அதிகமாக இருக்குது, ஒட்டுதல் அதிகமாக இருக்குது, இன்னொன்று எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, ப்ரையராக ஏதாவது டியூப்பில் சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக நாங்கள் கேம்ப் பார்த்திங்கன்னா 17லேருந்து 23 வரைக்கும் நடக்குது. 9 to 5 மகரி நர்சிகம், கொலாபரேஷன் வித் அப்போலோ ஃபர்டிலிட்டி சென்டர், அண்ணா நகர். ஸோ இது எல்லாருமே பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.